எனக்கு ரொம்ப பிடிச்ச எக் சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய், ஜீரகம் கொஞ்சம், இஞ்சி நல்லா பொடிஷாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் இது நல்லா வறுத்துட்டு 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ நான் 3 முட்டை சேர்த்துக்கிறேன். நான் ஒரு பேக்கெட் சேமியா தான் செய்கிறேன். இதுக்கு அந்த முட்டைக்கு தேவையான ஒரு சிட்டிகை உப்பு, கொஞ்சம் ஒரு ஸ்பூன் பெப்பர், இது நல்லா பொடி மசாக்கம் பண்ணிவிட்டு தட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது அதே கடாயில் ஒரு சொம்பு தண்ணி, 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறமா ஒரே ஒரு சேமியா பாக்கெட்டை இந்த அளவுக்கு உதிர்த்து சேர்த்துட்டு இப்போ கீழே இருக்கிறது அப்படியே மேலாப்புறம் திருப்பி 10 நிமிஷத்துக்கு மூடி வேக வச்சுருங்க. இந்த அளவுக்கு உதிரியாக நமக்கு வந்துடும் சேமியா. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த முட்டை பொடி மாசையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் நெய் போட்டுட்டு உதிரியாக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டும் படாமல் மிக்ஸ் பண்ணுங்கள், அதுதான் முக்கியம். இந்த அளவுக்கு நல்லா உதிரியாக வரும், டேஸ்டியாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.